ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எக்ஸிட் போல் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஒப்பீனியன் போல்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒப்பீனியன் போல்ஸ்னா என்ன, எக்ஸிட் போல்னா என்ன, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணேன். உண்மையிலேயே சொல்ல போனால் அதை வந்து எக்ஸிட் போல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸிட் போல் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நடத்தின போல் அல்லது போஸ்ட் எக்ஸிட் போல். இப்போ ஒப்பீனியன் போல் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற சமயங்களில், அதாவது ப்ரீ போலிங் பீரியட், வாக்குப்பதிவிற்கு முன்பு நடத்தப்படக்கூடிய கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல். வாக்குப்பதிவு அன்று அந்த போலிங் பூத்ல இருந்து வெளியே வர்ற நபர்கள்ல ஒவ்வொரு 5வது நபரா ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டு கேட்டே இருப்பார். நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டீங்க பாரு. அவருடைய பெயர், ஊர் அதெல்லாமே தெரியாது. வயசு, ஆண் பெண், வயதானவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்று ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் வாய்மொழியாகவே குறித்து கொள்வார்கள். இப்படி இந்த 234 தொகுதிகளில் அவங்க எடுக்க போகிறது 1%. அவ்வளோதான். மேக்சிமம் எந்த எக்ஸிட் போல் நடத்தினவங்களும் 60,000 நபர்களுக்கு மேல் நடத்தியிருக்கவே மாட்டார்கள். தமிழ்நாட்டில் மொத்த வாக்குப்பதிவு செய்தவர்கள் 4,88,00,000 நபர்கள். இந்த 4,88,00,000 நபர்களில் இவர்கள் நடத்திய அந்த எக்ஸிட் போல் வெறும் 60,000 நபர்களிடம் மட்டும்தான். இதை வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்புகள், அதாவது எக்ஸிட் போலினுடைய முடிவுகள் வெளிவந்தன. இந்த எக்ஸிட் போலினுடைய முடிவு நம்ப முடியுமா, நம்ப முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். நம்பவும் முடியும், நம்பவும் முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இது சரியாக இருக்கும், பல்வேறு சமயங்களில் இது வந்து தவறாகவே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறைய இது நம்ம நாட்டை எடுத்துட்டாலும் சரி, ராஜஸ்தான், பஞ்சாப், இது போன்ற மாநிலங்கள் நடந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது மாதிரி உலகத்திலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிக்க மாட்டார். ஒரு காலத்தில் ஹில்லாரி கிளின்டன் வந்து அவரை முந்தி செல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடைசியாக நடந்த இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் டெமோக்ராட்ஸ் வேட்பாளர் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, டெமோக்ராட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால இந்த எக்ஸிட் போலை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம நடத்திய சர்வே வந்து போஸ்ட் எக்ஸிட் போல் ஆர் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதி எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு தொகுதிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வச்சோம். மொத்தம் 10 பேர் ஒரு தொகுதிக்கு. 2340 நபர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 நபர்களை சந்திக்க வேண்டும். அந்த 100 நபர்களும் பல்வேறு சமூகத்தினர், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸையும் அவங்க எடுத்து மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணதுல மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2,340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 4.88 கோடி வாக்காளர்களும் 2,27,00,000 குடும்பங்களிலிருந்து ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை இருக்கிற வீடுகள் 2,27,00,000. இந்த 100 நபர்கள் கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே செய்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதில் அவங்க கேட்குறப்போ நம்ம ஓவரால் இந்த டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ChatGPT, அப்புறம் வந்து ஆந்த்ரோபிக் கிளாட், இப்படி பல்வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அப்புறம் வழக்கமான நம்முடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய டூல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதில் என்ன விஷயம்னா, நிறைய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சியில் காலமாக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், விசில் சின்னத்திற்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏன் நீங்க வந்து எப்பொழுதுமே ட்ரெடிஷனலா உதயசூரியன் அல்லது இரட்டைலைக்கு தான் போடுவீங்க, எதற்காக இப்பொழுது விசிலுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கறப்போ அவங்க சொன்னது, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மகன், மகள் எங்களை வந்து இந்த தடவை ஒரு ஓட்டாவது நீங்க போடணும் விசிலுக்கு, இல்லைன்னு சொன்னா நான் வந்து வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரனுக்காக போட்டேன், பேத்திக்காக போட்டேன், பையனுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஏன்னா எப்பொழுதுமே உதயசூரியனுக்கு போடுறவர்கள் அதுக்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க, இரட்டைலைக்கு போடுறவங்க கட்சிக்காரங்க அதுக்கு தான் போடுவாங்க. இப்ப கட்சியை சார்ந்தவர்களே இந்த விசில் சின்னத்திற்கு ஓட்டளித்திருப்பதாக தெரிகிறது. இதுல வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், இந்த டெல்டா ரீஜியன், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் தெரிகின்றன. கொங்கு ரீஜியன், அதாவது வெஸ்டர்ன் பெல்ட்ல திமுக, அதிமுக, தாவேகா இது மூணுமே வந்து ஒரு சம பங்குல போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் இந்த புறநகர் பகுதியில் வந்து தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு மாவட்டத்திலையும் அப்படித்தான் ஒரு மாதிரி மிக்சட் ஒப்பீனியனா இருக்கு. ஓவராலா பாக்குறப்போ
தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. மீதமுள்ள தொகுதிகளுக்கு 2 பெரிய கட்சிகளுக்கு இடையே ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இது நம்ம வச்ச சாம்பிள். இதில் எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவோ அதை தான் சொல்கிறேன். இதுதான் நிலவரம். இதில் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2,34,000 பேருடைய கருத்துக்கள் கேட்டிருந்தாலும் சில நேரங்களில் இந்த கருத்து கணிப்பு வேறு விதமாக சொல்லலாம். இப்போ நம்ம உதாரணமா எந்த ஸ்டேட்டையுமே கூர்ந்து கவனித்து வந்தால் அது எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறத எக்ஸிட் போல் வேண்டியதில் ஒப்பீனியன் போல் வேண்டியதில் நம்ம சொல்லிடலாம். இப்போ உதாரணமா எக்ஸிட் போல் பண்றதுக்கு ஒப்பீனியன் போல் பண்றதுக்கு முன்னாடி அல்லது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும் கேரளாவில் நிச்சயமா மறுபடியும் காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆளுங்கட்சி தோக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதை தான் ப்ரிடிக்ட் முதலே பண்ணேன். அதே மாதிரி அசாமை பொறுத்தவரை பிஜேபி தான், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் கருத்து கணிப்புலையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தளவில் அதில் நான் எக்ஸிட் சர்வே கண்டக்ட் பண்ணல. ஆனால் அங்கு மிக கடுமையான போட்டி இழுபறியாக இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டு சர்வேயை பொறுத்தளவில் இது இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு நான் சொல்கிறேன். இதில் எனக்கு எந்த விதமான லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் கிடையாது. நியூட்ரலாக என்ன வந்திருக்கோ அதை நான் சொல்கிறேன். இதில் கலர்டு ஒப்பீனியனே கிடையாது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, எதுக்காக நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னு கேட்டால் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விஜய் அவர்களுக்கு ஒரு கரைஸ்மா, நான் அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் அதிக அளவில் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் போட்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் கொங்கு பெல்ட்டில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு போட்டிருக்காங்க. மற்ற திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சம அளவில் வாக்குகள் விழுந்திருக்கின்றன. இப்படி ஒட்டுமொத்தமாக நம்முடைய புள்ளி விவரங்கள் படி தாவேகா முன்னிலையில் இருக்கின்றது. தனியாகவே அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை இந்த புள்ளி விவரத்தில் தெரிகின்றது. இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை 4ஆம் தேதி பார்த்திருப்போம். இதில் இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் என்னன்னா, மொத்தம் 2,27,00,000 ரேஷன் அட்டைதாரர்களில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அல்லது ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற குடும்பங்கள் ஒரு ஓட்டு தாவேகாக்கு போட்டிருக்கிறதாக தெரிகின்றது. அதே மாதிரி 2011 சென்சஸ் படி முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இவர்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் 13%. இவங்க சொல்ற கணக்குப்படி வெறும் 70 லட்சம். ஆனால் எண்ணிக்கையில் நிச்சயமாக அவர்கள் கிட்டத்தட்ட 90 லட்சம் அல்லது 1 கோடி வரை அவர்கள் இருக்கலாம். இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிலையும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கின்றது. கிறித்தவ மக்களும் இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஒட்டுமொத்தமாக அனைத்து மீனவ நண்பர்களும் தாவேகா விசிலுக்குத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது அமைதியாக ஏதோ ஒரு புரட்சி போன்று ஏற்பட்டிருப்பதாக இந்த புள்ளி விவரத்தின்படி தெரிகின்றது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர், புள்ளி விவரங்கள் எப்பொழுதுமே 100% உண்மையாக இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். 4ஆம் தேதி பார்ப்போம்.